ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கம்பெனியில் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் நான் அப்ராடில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினெட்லி இட் வில் யூஸ்ஃபுல். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்குமே ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் த ரிசர்ச். எதர் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். டூயிங் ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூலாக இருக்குன்னா, ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கம்பெனி பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க கம்பெனி வெப்சைட் போய்ட்டு அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்க பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி, அந்த கம்பெனி ரிலேட்டட் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் என்ன இருக்குது, ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணவங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேயோ ஏதாவது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனியோட ட்ரெஸ் கோட் என்ன அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகலாம். லைக் நீங்கள் சிமிலராக ட்ரெஸ் கோட் போட்டு போனீங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகலாம். லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான், பட் யூ ஹேவ் டு டூ ப்ராப்பர் ரிசர்ச். அவங்க கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன இன்டர்வியூ ப்ராசஸ், அவங்களோட ஃபியூச்சர்ஸ் பிளான்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் எ குட் இம்ப்ரெஷன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், இவங்க ப்ராப்பராக நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு போனீங்கனாலே அது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வச்சுக்கோங்க எப்பயுமே இன்டர்வியூக்கு போகும்போது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னா எப்படி போகணுன்னு இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக உங்களை க்ரூம் பண்ணிட்டு போகணும், ப்ராப்பர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், ப்ராப்பர் ஷூ போட்டுட்டு போகணும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஸ்கில் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ நாலேஜ் வச்சுருந்தாலுமே அது யூஸ் ஆகாது. ஸோ ப்ராப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு போங்க, நல்லா க்ரூம் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் வச்சுட்டு போங்க. ப்ளஸ் அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போங்க. லைக் நிறைய பேர் லாஸ்ட் மினிட் ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே டைம் கிடைச்சா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். லைக் சப்போஸ் ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெஃபர் ஆகும். லைக் இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஆன்சரிங் காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ எல்லா இன்டர்வியூலையுமே சில காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை பற்றி நீங்கள் கிளியராக சொல்லணும். அதே மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. கேஷுவலாக உங்களை பற்றி என்னென்ன இருக்கோ பாசிட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஒரு சில நெகட்டிவும் சொல்லலாம். பட் நெகட்டிவ் சொல்லும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றதும் சொல்லலாம். லைக் ஒரு நெகட்டிவ் சொல்கிறீங்கன்னா இதை நான் இது பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் கிளியராக சொல்லணும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். லைக் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கும் ப்ளஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கும். அதை பாருங்கள், டெஃபினெட்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் இன்டர்வியூவர் ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ், டாக் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். நிறைய பேர் லைக் ஃப்ரெஷராக இருந்தால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, நான் எப்படி அதை பேசுறதுன்னு நினைக்காது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரீவியஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். சப்போஸ் நீங்கள் காலேஜில் ஒரு ஆர்கனைசராக இருந்திருக்கலாம், அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. காலேஜில் நீங்கள் ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணி ஒரு டீம் ஒர்க் ரிலேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒரு டீம் பிளேயராக கூட இருக்கலாம். பட் அதை நீங்கள் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னீங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஆட் பெனிஃபிட் டு யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை மைண்டில் வச்சுக்கணும். லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசணுன்றது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த ஸ்பாட்டில் வந்துச்சுன்னா கூட அதை ப்ராப்பராக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இல்லை. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கிங் சம் தாட்ஃபுல் கொஷின்ஸ் டு த இன்டர்வியூவர். ஸோ எல்லா இன்டர்வியூலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போது டூ யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்னு கேட்பாங்க. 90% ஆஃப் த இன்டர்வியூவில் இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஷின்ஸ்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அவங்கள ஒரு தாட்ஃபுல்லான கொஷின்ஸ் கேட்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா, என்னோடய ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் கேட்கலாம், சப்போஸ் வாட் அண்ட் ஆல் ஸ்கில் செட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் மீ ஃபார் திஸ் ஜாப் ரோல்னு கேட்கலாம். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்கும், எனக்கு காலேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாக ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னு நினைப்பாங்க. எந்த கொஷினும் இல்லைன்னு நினச்சா இவன் இங்கேயே எதுவும் பேச மாட்டேங்கிறான், நாளைக்கு நம்ம ரெக்ரூட் பண்ணால் இவன் எப்படி பேசுவான், கம்யூனிகேட் பண்ணுவான்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா கேஷுவலாக பேசணும். கொஷின் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல,
பேசணும். பேசலைன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆஸ்கிங் தாட்ஃபுல் கொஷின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிப், போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஒரு 2 days கழிச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபாலோவிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்படின்னு சொல்லுவாங்க, லைக் எப்போ நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட வந்து சான்ஸ் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் இந்த பொசிஷனுக்கு, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணலன்னா கூட தேர் கேன் பி அ சான்ஸ். ஒரு சில சின்ன கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி கூட நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஃபாலோவிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் தாங்க இன்டர்வியூ டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.